மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்க மனசாட்சியும் தான் நீதிபதிகள். மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம். அடுத்து அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதுல எங்களுக்கு இம்மி அளவும் சந்தேகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன். இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை. என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தான். தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுத்தி சுத்தி வருது. நான் பிறந்தப்போ ஸ்டாலின் பேசவிட்டின தலைவர் கலைஞர், வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசவிட்டினார். அப்படி உழைக்க கற்றுக் கொடுத்தவர் தான் அவர். ஓய்வெடுத்து உழைங்கள்னு ஆலோசனை சொல்றவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன். தலைவர் பாதையே தனி பாதை, கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவன். பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன். தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமா, முன்னோடி மாநிலமா உயர்த்தி காட்டுவேன். மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும். இந்த பொற்கால ஆட்சியை காலங்காலமா தொடரும் தொடரும் தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2 நாட்கள்ல மொத்தம் 25 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது 10 உறுப்பினர்கள் 112 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவை அத்தனையும் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதுல நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு